அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 21 மற்றும் 26 முதல் 27 வரை. இயேசு உள்ளம் கலங்கினவராய் தன் சீடர்களிடம், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனான யூதாஸுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியை படிக்கும்போது எனக்குள் ஒரு ஆச்சரியம். என்ன? யூதாஸ் இயேசுவோடு பயணித்தவன். 3.5 வருடம் அவரோடு பயணித்து, அவரோடு உண்டு, அவரோடு உறங்கி, அவர் பணியமர்த்தி நற்செய்தி அறிவிக்க அனுப்பின பொழுது அவனும் சென்று நற்செய்தி அறிவித்து பிசாசுகளை துரத்தி, இப்படி ஒரு முழு சீடனாக வாழ்ந்தவன்தான். எப்படி அவனுக்குள் சாத்தான் புக முடியும்? இயேசுவோடு இருக்கிறான், இயேசுவோடு வாழுகிறான், இயேசுவோடு செயல்படுகிறான், அவருடைய சீடனாக இருக்கிறான். அவனுக்குள் எப்படி சாத்தான் புக முடியும் என்று ஒரு ஆச்சரியம். அவனை குறித்து கொஞ்சம் யோசிக்கிற பொழுது ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி அவன் தன் வாழ்வை சாத்தானுக்கு விட்டு கொடுத்தான் என்று அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிக்கிற பொழுது பல காரியங்கள் ஆண்டவர் அடிக்கி காட்டினார். அவைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூதாசை பார்க்கிறது முதல் காரியம், அவனது உடல் மட்டும் இயேசுவோடு இருந்திருக்கிறது, அவனது உள்ளம் இயேசுவோடு பயணிக்கவில்லை. பெயரளவுக்கு இயேசுவோடு இருந்திருக்கிறான். இன்றைக்கி நம்மள கூட பல பேர் பெயரளவுக்கு கிறிஸ்தவனாக இருக்க முடிகிறது இல்லையா? வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ முடிகிறது இல்லையா? அப்படித்தான். 2வது, அவனை பார்க்கிற போது பணத்தின் மீது அதிக பற்று வைத்திருந்தான் அல்லது ஆசை வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் தன்னிடம் பணத்தை கொடுத்து தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த பணத்தை கொண்டு அப்போது தவறாக செலவழித்து கொண்டிருந்தான் என்றெல்லாம் பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. பணத்தின் மீது அதிக பற்று. ஏனென்றால் பைபிள் சொல்வது பண ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் வேர் என்று சொல்கிறது. அதிலே மாட்டிக்கொண்டான். 3வது, இயேசுவோடு பயணித்தது போல நடித்திருக்கிறான். அவன் உண்மையிலே பயணிக்கவில்லை, நடித்திருக்கிறான். நம்மளும் நடிக்க முடியும் தானே? நல்லவர்கள் போல் நடித்து காட்டுகிற நம்மில் பலர் இருக்கிறார்கள் அல்லவா? அடுத்ததாக 4வதாக பார்க்கும்போது அவன் தவறானவர்களிடம் தொடர்பு வைத்திருந்தான். நல்லவர்களிடம் உறவு வைத்திருக்கிறது நல்லது, தவறானவர்களிடம் உறவு வைத்திருக்கிற பொழுது பல தவறுகளுக்கு அது தொடக்கமாக மாறிவிடும் இல்லையா? தொடர்பு வைத்திருந்து மட்டுமல்ல, அடுத்ததாக அவன் என்ன செய்தான்னா அவர்களது ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்தான். அவன் என்ன சொல்கிறாரோ கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். பிசாசுக்கு லேசாக அப்படி காட்டினா, இடம் காட்டினா போதும், உள்ள நுழைஞ்சிருவான். அந்த ஆலோசனை என்ன பண்ணுச்சு? அவன் ஒரு நாள் 2 நாள் கேட்டிருக்க முடியாது, அடிக்கடி கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்டபடினாலே தவறு செய்வதற்கு தாராளமாக தன்னை விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தான், துணிந்தான் என்று சொல்கிறது. இப்படி அவன் வாழ்வை சிதைத்து கொண்டபடினாலே, தவறு செய்ய துணிந்து விட்டபடினாலே, கடைசியில் அவனுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்றால் பரிதாபமானதாக இருந்தது. இயேசுவே சொல்லுகிறார், அவன் பிறவாது இருந்தால் அவனுக்கு நலம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஜாக்கிரதையாக இருப்போம். நம்மில் யாரும் இந்த யூதாசை போல நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக மாறாதபடி இயேசுவோடு உண்மையிலேயே பயணிக்கிறவர்களாக, அவரை பற்றி கொண்டவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவே வைக்கி நடத்துவார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, பைபிளில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது ஐயா. இன்றைக்கு யூதாசை கொண்டு எங்களுக்கு ஒரு அருமையான பாடம் கொடுத்திருக்கிறீர்கள்.
எப்படி நாங்கள் வாழக்கூடாது என்பதற்கான ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறேன். இதை நான் கற்றுக்கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்வில் இதை கடைபிடித்து ஒரு நாளும் அவனைப் போல எங்களை விட்டு விடாதபடி, பொல்லாப்புகளை விட்டு கொடுத்து விடாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யும். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரம் இயேசு பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.